ஃபைனலி நம்ம 3 BHK ட்ரெயிலில் பார்த்து முடிச்சாச்சு. 3 BHKன்னு கேட்கும்போது நமக்கு என்ன தான் வருது, வீடு தான் 3 BHK. ஸோ நமக்கு அந்த ட்ரெய்லரோட அந்த படத்தோட பேர்லேயே நமக்கு புரிஞ்சிருச்சு ட்ரெய்லரில் என்ன தான் நடக்க போகுது. நமக்கு அப்போவே நமக்கு என்ன சொல்கிறதுக்கு நமக்கு ஓர்த்து எடுக்க முடியும். ஸோ 3 BHKன்னா நமக்கு ட்ரெய்லர் பார்த்து நமக்கு பேர் பார்த்தே தெரிஞ்சிச்சு மூவி வீடை பற்றி தான் இருக்கணும். ஸோ ட்ரெய்லரும் பார்த்தோம், ட்ரெய்லரும் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல் குட் மூவி ஜேர்னலில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்குது ஓரோ இந்த ட்ரெய்லரோட இது ஃபுல் பார்க்கும்பொழுது. எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் டே நான் ஃபீல் குட் மூவி பார்த்தது மெய்யழகன் தான். ஸோ அதே மாதிரி வேறொரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் ட்ரெய்லரில் மெஜாரிட்டி பார்த்தப்ப தெரியுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சித்தார்த் இப்போ ரியலிஸ்டிக் கேரக்டர்களை பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த இந்தியன் 2ல் சங்கர் அவரை படுக்க போட்டது தான். ஸோ இப்போ தான் வந்து திருப்பி எழுந்திச்சு வராது கோமாவில் இருந்து. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சித்தார்த்துக்கு. ஸோ இது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஓவரால் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சொந்த வீடு வாங்குறாரு. அது எப்படி வாங்குறாரு தான் இந்த கதையோட அவுட்லைனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்படி கூட இருக்கலாம், அவங்க அப்பாவோட கனவை மகன் நிறைவேற்றுற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சுது அவங்க அப்பாவால் பண்ண முடியாதது அவங்க மகன் பண்ணுறான்னு ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாரு. ஸோ மேபி அவங்க அப்பாவோட ட்ரீம் வீடு வைக்கிறதா இருக்கலாம். ஸோ அவங்க அப்பாவோட பண்ண முடியாததை அவங்க பையன் பண்ணுறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த சிச்சுவேஷனில் அவங்க அதாவது இந்த ரெண்டட் ஹவுஸ்லேருந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு இந்த கேப்பில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, என்னெல்லாம் அவருக்கு இழக்கப்படுதுன்னுலாம் தான் இந்த மூவியோட அவுட்லைன்லாம் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஒரு பெட்டர் மூவியாக தான் இருக்கும், பெட்டர் ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லரில் இருக்குது நமக்கு ஆடியன்ஸ் எப்படி தியேட்டர் கொண்டு வர்றதுன்னு. இது மெயினாக இந்த படம் யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணோம்னா மெயின்லி மிடில் கிளாஸ் செக்மெண்ட் இருக்கிறவங்க தான் இந்த படம் கூடுதல் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் வேண்டாம், ட்ரெய்லர் இட் செல்ஃப் டிஃபைன்ஸ் இட். ஸோ ட்ரெய்லரே நல்ல அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை மிடில் கிளாஸ் பர்சன் எல்லாம் மெஜாரிட்டி இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்களே பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வேறு லெவலுக்கு எடுத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு இந்த அடிப்படை படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் படத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.